வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் ரமேஷ், மஞ்சு ரமேஷ் மாஸ்டர் மீடியா. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து காரிகை அப்படிங்கிற ஒரு குறும்படம். எதுக்காக இந்த படத்தை வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் அப்படின்னா, முதல் காரணம் வந்து இந்த படத்தினுடைய கண்டென்ட். இந்த கண்டென்ட் வந்து ஒரு சைல்டு அப்யூஸ்ட் இதை பற்றின ஒரு கண்டென்ட், அதுக்கான ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமான ஒரு படமாக இது இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய இரண்டாவது ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இந்த படத்தினுடைய டைரக்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, இவரோட பேர் வந்து ஜீவன் மணி. இவர் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்தவர், ஆனால் வெளிநாட்டில் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவரோட கலை தாகம் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, அதுக்கே ஒரு சல்யூட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு வந்து ஒரு 7 இயர்ஸாக அவரை தெரியும். இவர் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்க லீவில் வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ்டையும் போய் வாய்ப்பு கேட்குறது, அவங்களுடைய படங்களில் நடிக்கிறது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவார்னா, குறும்படங்களை இவரே இயக்குறது. இது வரைக்கும் ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் கிட்ட பண்ணிட்டாரு. எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா, இவருடைய நான் முதல்ல அவரோட ஷார்ட் ஃபிலிம் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து அகம் திமிரி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமு. அது இன்றைக்கும் யூடியூப்பில் இருக்குது. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நடிப்பை வந்து அவர் வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கு அப்புறமா பார்த்திங்கன்னா வந்து ஷேடோ அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அதுவும் மிக சிறப்பாக இருந்துச்சு. இப்போ இந்த காரிகை அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் அவர் இனிமேல் தான் வெளியிட போகிறாரு. ஒரு பார்வையாளனாக எனக்கு அதை அனுப்பி கொடுத்து பாருங்கள் சார் அப்படின்னாரு. நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் வந்து அதை உங்கள்கிட்டையும் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக வந்து ஒரு பொதுவான ஒரு விஷயம், ஒரு விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது அதற்கு நம்மளுடைய சப்போர்ட்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான். ஜீவன் மணி எப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனலாகவே ரொம்ப நல்ல மனிதருங்க. இவர் வந்து இந்த விஷயத்தில் சொல்லியிருக்க ஒரு கண்டென்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் நமக்கு வந்து இந்த சைல்டு அப்யூஸ்ட் இதுக்கு எதிராக வந்து நிறைய சட்டங்கள் இருந்தாலுமே கூட, கொஞ்சமாக மரண தண்டனையை கொடுத்த பிறகும் கூட இவங்க யாரும் திருந்தினது மாதிரி தெரியலை. அப்படிங்கும்போது இவங்க திருந்தணும் அப்படின்னாலே வந்து அதுக்கு முக்கியமான தேவை என்னன்னா, தனி மனித சுய ஒழுக்கம். அது இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் ரொம்ப உணர்வு பூர்வமாக அதை வந்து அழகாக பதிவு பண்ணியிருக்காரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனி மனித சுய ஒழுக்கம் அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ வேற்றுக்கிரக வாசி மாதிரி ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் பேர் கடந்து முட்டி மோதி தனி மனித சுய ஒழுக்கத்தோடு போராடிட்டு இருக்கிறோம். பாக்கி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியும் நாடு இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழலை. இந்த சூழலில் வந்து மரண தண்டனை வரைக்கும் கொடுத்த பிறகுமே இவங்க திருந்த மாட்டேங்கிறானுங்க. இதில் இவங்கள்ட்ட தனி மனித இதில் இவங்கள்ட்ட வந்து தனி மனித சுய ஒழுக்கத்தை வந்து எப்படி எதிர்பார்க்குறது அப்படின்னு எனக்கு தெரியலை. இருந்தாலுமே கூட மிக பாசிட்டிவான மனிதர்கள் வந்து மிக பாசிட்டிவாகவே யோசிப்பாங்க. அந்த வகையில் இந்த ஜீவன் மணி இந்த டைரக்டர் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ஒரு மனிதர். அதனால் பாசிட்டிவாகவே யோசிச்சிருக்கிறாரு. ஓகே, நல்ல விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னதான் தண்டனை கொடுத்தாலுமே கூட இங்கே இருந்து ஒரு மனுஷன் திருந்தினா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான அந்த சைல்டு அப்யூஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்கும். அதுதான் அவர் இந்த படத்தில் வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு. இந்த படத்தை சீக்கிரமாக அவர் லான்ச் பண்ணுறாரு. அதனோட லிங்கையுமே வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து இந்த படத்தை பற்றின 1-2 இன்டர்வியூஸ் கூட இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்மளோட ஜீவன் மணி அவரே டைரெக்டாக வந்து அவரோட படத்தை பற்றி உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுவோம். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜீவன். நான் ஒரு குறும்பட இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் சில படங்களையும் நடிக்கவும் செஞ்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி மாஸ்டர் மீடியா சேனல் மூலமாக உங்களை எல்லாமே சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, நான் இயக்கி வெளிவர உள்ள 2வது குறும்படமான காரிகை கனவு, இந்த படத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். இயக்குனர் எனது நெருங்கிய நண்பர் ரமேஷ் அவர்கள் மூலமாக, அவருடைய சேனல் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த படம் எதை குறிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால், இந்த படம் இது வரைக்கும் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நான் ஒரு இயக்குனராக சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எங்களுடைய படம் கூடிய விரைவில் வெளிவர போகுது. பல திரைப்பட
விழாக்களில் இந்த படம் வெற்றி பெற்றிருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா இந்திய அரசால் நடத்தப்படக்கூடிய தாதா சாஹிப் பால்கே அகாடமிக் அவார்ட்ஸில் வந்து நாங்கள் டாப் 50 வந்திருக்கிறோம். அது பெரிய மற்றற்ற மகிழ்ச்சி. அதே மாதிரி இந்தியன் வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ஆஃப் ஃபிலிம் இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய கூகை ஃபெஸ்டிவலில் நாங்கள் முதலிடம் பெற்றிருக்கிறோம். அதுவும் மிக மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த படம் வந்து நிறைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாணவர்களுக்கிடையே போட்டு காட்டப்பட்டிருக்குது. சரி, இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம நாட்டில், நம்ம நாடு மட்டும் சொல்ல முடியாது, உலகளவில் ஏகப்பட்ட ப்ராப்ளமில், பிரச்சனைகளில் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னா பெண்களுக்கு மீதான அந்த பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம எவ்வளவோ குற்றங்களை வந்து அதிகபட்சமான தண்டனைகள் மூலமாக அழிச்சிருக்கோம், இல்லை அட்லீஸ்ட் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த பெண்களுக்கு மீதான, ஈவன் அந்த பெண்கள் அப்படின்னு குறிப்பிடும்போது சிறுமிகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அவங்களுக்கு மீதான இந்த பாலியல் வன்கொடுமை, அதாவது அவங்களோட சம்மந்தமே இல்லாமல் ஆண்கள் அவங்க மூளை அவங்கக்கிட்ட பண்ணும் அந்த புலனுறவுக்கு, வன்கொடுமைக்கு இதுவரை அதிகபட்ச தண்டனையான நம்ம மரண தண்டனை கொடுத்துட்டோம். ஆனால் இன்னமும் அது குறைந்தபாடு இல்லை, தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன தான் விடிவு காலம் அப்படிங்கிறத சுருக்கமாக 25 நிமிடங்களில் மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு படம் தான் கார்கி கனவு. கட்டாயம் இது எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். திரைப்படம் அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்ல, ஒரு ஊடகம் நினைத்தால் இந்த நாட்டையே மாற்ற முடியும். அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதை நல்ல வகையில் பயன்படுத்தணும், நல்ல விதமாக செய்யணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய குழுவோட நோக்கம். அதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் என்னுடைய கார்கி கனவு. என்னுடைய முதல் படமான ஷேடோ, அதுவும் ஒரு கிரைம் வித் ஒரு மெசேஜ் உள்ள படம். இது 2வது படம், அதை விட ஒரு அடுத்த பரிமாணத்துக்கு போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நான். இந்த படத்தில் ஆல்ரெடி 2 பாடல்களை வெளியிட்டிருக்கிறோம். செல்ல பூஞ்சிறகே அப்படிங்கிற பாட்டும், எங்கூர சூரியனே அப்படிங்கிற பாட்டும் மக்கள் மத்தியில், உங்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற நல்ல ஒரு பாடல். இந்த படத்துக்கு இசையமைத்தது சந்தோஷ் ராம். இந்த படத்துக்கு உயிர் கொடுத்தது கலை அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட், ரொம்ப அருமையான ஒரு நடிகை அவங்க. அப்புறமா குழந்தை நட்சத்திரமான வைஷ்ணவி, அப்புறமா தீபிகா அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது நோ ரீடேக் ஆர்டிஸ்ட்னு சொல்லலாம், அந்த மாதிரியான ஒரு ஆர்டிஸ்ட். இதெல்லாம் விட பேக் போனாக இருந்தது இந்த படத்தோடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரும் நடிகருமான ஜெய். ஸோ இவங்களோட கூட்டமைப்பில் தான் வந்து இந்த படம் மிக அழகாக உருவாகிருக்குது. இந்த படத்தோடைய சினிமா ஃபோட்டோகிராஃபர் பரணி, அவரை பற்றி சொல்லியே ஆகணும். அவர் வந்து கந்தசாமி இப்போ பெரிய படங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெங்கடேஷ், அவரும் ஒரு சினிமா ஃபோட்டோகிராஃபர் இந்த படத்தை பணியாற்றியிருக்கிறாரு. அண்ட் இந்த படத்துக்கு எடிட்டிங் பண்ணது தருண், மிக திறமையான ஒரு ஆளுமை. இந்த டீம் எப்படின்னா, பொதுவாகவே திரைப்படத்துடன் உள்ள வந்துட்டாலே ஏதோ இடத்துல மணி மைண்டட் இருக்கும். சரி, இவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த படத்தோட கதையை கேட்டு பெரும்பாலும் எல்லாருமே வந்து உங்களால் என்ன பே பண்ண முடியுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணால் போதும், இந்த கதையில், இந்த படத்தில் நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிறது எங்கள் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தது தான் இந்த அத்தனை டீம்களும். அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த மாணிக்கம், சுந்தர், இவங்களுடைய பங்களிப்போட அலாதி. ஸோ இந்த படம் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தாண்டி, இது போன்ற தவறுகளை ஈடுபடுறவங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு உறுத்தலை, ஒரு குற்ற உணர்ச்சி உண்டு பண்ணும் அப்படிங்கிற நான் நம்புகிறோம். தவறுகள் எங்கே திருத்தப்பட வேண்டும் அப்படின்னா சட்டத்தின் மூலமாகவோ தண்டனை மூலமாகவோ அல்ல. தவறுகள் யார் தவறு புரிந்தார்களோ அவர்கள் உணர்ந்து வருந்தி திருந்தணும். அப்போ தான் அந்த தவறுகள் வந்து முழுமையாக திருந்தும், முழுமையாக தவறுலேருந்து வெளிப்படும் இந்த சமுதாயம். அது இல்லாது நம்ம சட்டமோ இல்லைன்னா தண்டனைகளோ மட்டுமே வச்சுருந்தா அது வந்து முழு பயனை அடைக்காது. அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கரு, இந்த படம் சொல்ல வர்ற விஷயம். அதை நாங்கள் எப்படி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது மக்களாகிய நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய அன்பையும் எங்களுக்கும் எங்கள் குழுவுக்கும் கொடுக்க வேணுமே வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சைல்டு அப்யூஸ்ட் இல்லாத ஒரு நாடாக நம்ம இந்தியா நாடு, பாரத நாடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மிக மகிழ்ச்சி. அதை தான் நம்ம வரவேற்கிறோம். அதுக்கு இந்த படம் வந்து ஒரு விளக்காக வந்து வெளிச்சத்தை காட்டட்டும். நன்றி.